ஓம் சாந்தி. ஜல்மே கமல் யுகல்பட்டியில் 21வது தினம். நீங்கள் அனைவரும் மதுபனில் எங்காவது ஸ்லோகன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க அல்லது பார்த்திருப்பீங்க. தெய்வீக குணங்களின் மலராகுங்கள், ஆன்மீக பூங்கொத்தாகுங்கள். இந்த ஒரு ஸ்லோகன் கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நறுமணம் என்பது நாலா திசைகள்லையும் பரவணும், பகவானால ஈர்க்கப்படணும். ஆகவே பாபா முட்களிலிருந்து மலர்களாக மாற்ற வந்திருக்கிறார். தெய்வீக குணங்களின் மலர் கொத்து போன்று ஆகுவதற்கு இன்றைக்கு முரளி என்னன்னா, முற்றுப்புள்ளி வைத்து முழுமையான பவித்திரதாவை தாரணை செய்து சுகம் சாந்தியின் அஞ்சலி வழங்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஆக இந்த முரளியினுடைய டாபிக், இதன் மேல் பாபா ஞான கடலோட இதை ஒப்பிட்டும் சொல்லி இருக்கிறாரு. மேலும் பவித்ரதா என்ற கடல், அதன் மூலம் பவித்திரமான சிருஷ்டி என்பது எப்படி உருவாகுதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உபனிஷதத்துல ஒரு மகா வாக்கியமும் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் பூர்ணமதா பூர்ணமேத பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ வசிஷ்டதே. இந்த முரளியினுடைய ஹெட்லைனோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல் இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். ஓம் பூர்ண, அதாவது பரமாத்மா சம்பூர்ணமானவர். பூர்ணமத் அப்படின்னா அவருடைய சிருஷ்டியும் முழுமையானது. பூர்ண மதச்சதே, இதற்கு அர்த்தம் அந்த முழுமை நிலையிலிருந்து சிருஷ்டி, முழு சிருஷ்டி என்பது உருவாகுது. பிறகு இரண்டாவது வரியில பூர்ணசிய பூர்ண மாதாய, முழுமையிலும் முழுமையாக அப்படிங்கிறது அதனுடைய பொருள். பூர்ணமேவ வசிஷ்டத்தை, இருந்தாலும் அது முழுமையாகவே இருக்கும். ஆக பகவான் தூய்மையின் கடல். அவர் தூய்மையான சிருஷ்டியை உருவாக்குறார். அப்ப இங்கிருந்து நம்ம போகும்போது தூய்மையான சிருஷ்டி சுகதாமம் சத்தியத்தை படைக்கிறார். பிறகு பூர்ணசிய பூர்ணமாத்தாய பூர்ணமேவ வசிஷ்டத்தை அப்படின்னா என்ன? அந்த தூய்மை, இதுல சம்பூர்ண தன்மையை எடுத்துட்டா என்ன ஆகும்? பாபா சொல்ற, நீங்க அனைவருமே தூய்மையான பவித்திரதா பறவைகள். தனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும் நாம கொடுத்துட்டோம்னா இப்ப நாம என்ன செய்வோம்? பாபா என்ன செய்யறார்? காலியாகி நிர்வாண தாமத்துல போயிட்டு நான் ஓய்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு கூட இந்த முரளியில சொல்லப்பட்டிருந்துச்சு, சம்பூர்ணதா. இதை எடுத்துட்டா என்னவா இருக்கும்? எடுத்துட்டாலும் அது முழுமையாகவே இருக்கும். பூர்ணமேவ வசிஷ்டத்தை. ஆகவே இன்று பாபா இந்த முரளியை நடத்தினார். நாம அனைவருமே கேட்டோம். பாபா சொன்ன இந்த கணக்கு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உலகத்தின் கணக்குகளோட பொருந்தார். அது என்னன்னா, நீங்க யாருக்காவது ஞானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் குறைஞ்சிடுதா? ஞானம் குறையாது. பதிலா மற்றவருடைய ஆசீர்வாதம் கிடைத்து அது இன்னும் அதிகரிக்கும். எனவே இந்த எல்லா கணக்குகளும் டிஃபரண்ட் ஆனது, அது குறையாது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை மலர் போல ஆகிடுது, முள்ளில் இருந்து மலராக ஆகுது. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய இந்த சிந்தனைகளை பொறுத்ததாக இருக்கு. இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு வரலாம். அது என்னன்னா விருத்தி. அடுத்து திருஷ்டி. இதை பவித்திரதா நிறைந்ததாக ஆக்க வேண்டும். ஆக பாபா முதல் மகா வாக்கியத்தை தொடங்கினார். என்ன மகா வாக்கியம்? இன்று பாப் தாதா மகான் ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அவர்கள் எந்த ஒரு மகத்துவத்தை தாரணை செய்யறாங்க? அவங்க எப்படிப்பட்ட மகான்கள்? அவங்க பவித்திரம் நிறைந்தவர்கள். அப்போ பவித்திரத்தாவ உலகின் மகாத்மாக்கள் அது சாத்தியமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா நம்முடைய குஷல் பாய் கூட சொன்னார் இல்லையா, அவர் விளக்கி சொல்லும் போது நமக்கு எப்படி நம்ம வாழணும்னு புரிந்தது. தாமரை மலர் போல வாழணும். ஆக பாபா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி ஆகிறார்? தாமரை மலர் போல பவித்திரமாக. இங்கு நம்முடைய திருஷ்டி விடுபட்டதாகவும் அன்பானதாகவும் இருக்கு. ஏன்னா இங்க சகோதர சகோதரி என்ற பார்வை இருக்கு. எந்தவித கெட்ட பார்வையும் கிடையாது. மகாத்மாக்கள்லாம் எதை சாத்தியம் இல்லை, அசம்பவம் என்று சொன்னாங்களோ, பாபா இந்த பிரம்மா குமார் குமாரிகள் அவங்கள வைத்து அதை சம்பவமாக சாத்தியமானதாக ஆக்கிட்டார். கிரகஸ்திகள் கூட இப்ப என்ன சொல்றாங்க? தூய்மைதான் எங்களுடைய சுய தர்மம். அப்ப சுய தர்மம் என்று ஏற்றுக்கொண்டதுனால என்னாச்சு? அவங்களுடைய விருத்தி என்பது மாற்றடைஞ்சிருச்சு. விருத்தி அப்படின்னா என்ன? அது உங்களுடைய சிந்தனை, சங்கல்பம், கர்மம், அதன் அடிப்படையில் இது தெரியும். உள்ள ஏதாவது குறை இருக்கா, தவறு இருக்கா, அல்லது வெளியில எளிமையாக இருக்கா, உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கா? ஒரு புராண கால சம்பவம் பற்றி கேட்டிருப்பீங்க. ராஜா உத்தானபாதர் அப்படிங்கிறவருக்கு 2 ராணிகள் இருந்தாங்க. பெரிய ராணியின் மகனுடைய பெயர் என்ன? துருவன். அவர் ஒரு நாள் ராஜா அரண்மனையில் அமர்ந்திருக்கும் போது அந்த துருவன் வந்து ராஜாவுடைய மடியில உட்கார்ந்தார். அப்போது அவருடைய சித்தி சின்ன ராணி என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள பொறாமை எரிச்சல் ஏற்பட்டுச்சு. அந்த துருவன் அவங்க கீழே தள்ளி விட்டுட்டு கிண்டலாக சொன்னாங்க, இவன் வந்து என் மகன் இல்லை, ராஜாவுடைய மடியில அமரணும்னா விஷ்ணுவை போய் ஜெபம் செய், பிறகு என் கர்ப்பத்துல மீண்டும் பிறந்து வா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 5 வயசு சிறுவன் கீழே விழுந்து அழுது கொண்டே எழுந்தான். ராஜா கூட எதுவுமே சொல்லல. ஏன்னா அந்த சின்ன ராணி மீது குருட்டுத்தனமான ஒரு பாசம் அவருக்கு இருந்துச்சு. அந்த துருவன் தன்னுடைய அம்மா கிட்ட போனார். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பார்ஷியாலிட்டி செய்யல, இதற்கு தீர்வு விஷ்ணு பகவான் தான் தர முடியும் அப்படின்னாங்க. அந்த சிறுவன் துருவன் என்ன கேட்டார்? அவர் எங்க பார்க்கலான்னு கேட்டார். அம்மா சொன்னாங்க, தபஸ்யா அதுக்கு செய்யணும். அப்ப அந்த 5 வயது குழந்தை தன் மேல ஒரு துணியில முடிச்ச கட்டிட்டு, நான் விஷ்ணு பகவானை அடையும் வரை வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பிய பிறகு அவனுடைய பாதையில ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா 5 வயசு சிறுவனுக்கு என்ன தெரியும்? அவன் நடந்து போயிட்டே இருந்தான். அப்போ நாரத முனிவர் பார்த்தா அவருக்கு அந்த சிறுவன் மேல கருணை வந்துச்சு. அவர் சொன்னார், சிறு குழந்தைய நீ பிடிவாதம் பிடிக்காத, வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னா. ஆனா அவன் சொன்னா, இல்ல, நான் வந்து என்னுடைய இலக்கை நான் அடையணும். அப்போ வழியில் நாரதர் என்ன செய்தார்? தன்னுடைய சீடனாக ஆக்கிக்கிட்டு ஒரு மகா மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. இதை நீ ஜபித்து கொண்டே உனக்கு பகவான் கிடைச்சிடுவார் அப்படின்னு சொன்னார். ஆக அவனும் நடந்து போயிட்டே இருந்தான். உணவு கிடைக்குதோ கிடைக்கலையோ எதுவுமே அவனுக்கு தெரியல. வாசுதேவாய நமக என்று சொல்லிட்டு விஷ்ணு அடையணுங்கிற ஈடுபாடு அவனுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. சில நேரம் இரவு வந்துச்சு, காடு வந்துச்சு. இரவுல சிங்கம், சிறுத்தை, கரடி, பாம்பு போன்ற பல விலங்குகள்லாம் வந்துச்சு.
ஆனா அவன் தியானத்துல மூழ்கி இருந்தான். இப்போ அவனுடைய விருத்தியை பாருங்க. ஹிம்சை செய்யக்கூடிய எந்த விலங்குகளும் அவனை எதுவும் செய்யல. அவன் மீது அவன் வெற்றி அடைஞ்சான். எதுவுமே அவனை தாக்கல. அதையெல்லாம் அஹிம்சாவாதிகளாக ஆக்கிட்டான். கடைசியில உணவு கூட கிடைக்கல, சுவாசத்தை கூட அவன் நிறுத்த தயாரானா. அப்போ 3 உலகங்களுமே அதிர்ந்தன. அப்போ விஷ்ணு வர வேண்டிய நேரம் வந்துச்சு. சாட்சாத்காரம் கொடுக்கறதுக்கு வர்றாரு. விஷ்ணு அவருக்கு சங்கு சக்கரம் இதன் சகிதமா சாட்சாத்காரத்தை ஏற்படுத்தினார். ஆனா அந்த சிறுவனுக்கு விஷ்ணு யாருன்னு கூட தெரியாது. பிறகு வரமும் கொடுத்தார். இப்ப நீ வீட்டுக்கு போ, இந்த பிறவில நீ ராஜாவாக இருப்பா அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தார். உனக்கு ஆடாத அசையாத நிலை இருக்கணும். அதன் மூலம்தான் நீ விஷ்ணு பகவானையே உன்னிடம் வர வச்சுட்ட. நீ துருவ நட்சத்திரமாக வட திசையில பிரகாசித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு விஷ்ணு அந்த சிறுவனுக்கு வரம் கொடுத்தார். பாருங்க, அப்போ அந்த சிறுவனுடைய விருத்தி எப்படி இருந்திருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபிக்கும் போது காடு, மரங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே சாந்தம் ஆயிடுச்சு. அவனுடைய விருத்தி, அவனுடைய வைப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. அனைவருமே கவர்ச்சிக்கப்பட்டாங்க. ஆனா எந்த விலங்குகளும் அவனுக்கு எதுவுமே செய்யல. அப்போ நம்முடைய விருத்தி எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சுப பாவனை, சுப காமனை, விருப்பங்கள் இருக்கணும். பாபா சொன்னார், ஏதாவது ஒரு ஆத்மா பற்றி உங்களுடைய பாவனை கெட்டதாக ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க சம்பூர்ண தன்மையின் இலக்கை அடைய முடியாது. ஆக ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சுப பாவனை, சுப காமனை இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவையும் நாம எப்படி பார்க்கணும்? ஆன்மீக திருஷ்டியோட. நாம அனைவருமே ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள். இந்த சரீர சம்பந்தத்தின்படி சகோதர சகோதரிகள், ஆத்மாங்கிற சம்பந்தத்தின்படி சகோதர சகோதரர்கள். ஆக ஒரே பரமாத்மாவுடைய குழந்தைகளிடம் வெறுப்பு, பகை உணர்வு எல்லாம் எப்படி இருக்க முடியும்? அப்போ கெட்ட உணர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு மூல காரணம் என்ன? அன்றைக்கு பாபா முரளியில கூட சொன்னார், பொறாமை. எப்படி இந்த ராணியை பத்தி பார்த்தோம். அவங்களுக்கு என்ன பொறாமை? என் மகன் தான் ராஜாவுடைய மடியில அமர தகுதியானவன். ஆனா பாபா என்ன சொல்றார்? என் குழந்தைகள் அனைவரும், இங்கு அனைவரும் என்னுடைய குழந்தைகள். இவர் உங்க பாபான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லோருமே என்ன சொல்றோம்? என்னுடைய பாபா, மேரா பாபா. ஆக இப்படி நம்முடைய விருத்தியை மாற்றம் செய்யணும். இரண்டாவது பாயிண்ட் என்ன? பாபா கிட்ட இருந்து 3 வரதானங்களை எடுத்துக்கொள்ளணும். என்ன 3 வரதானங்கள்? ஒன்று, தனக்குத்தான் வரதானம் கொடுக்கணும். அதாவது பாபாவின் ஆக்ஞாக்காரி, கட்டளைப்படி நடப்பவர் ஆகணும். ஆக்ஞாக்காரியாகி பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தாரணை செய்யணும், செய்து காண்பிக்கணும். அப்பதான் பாபாவும் குழந்தைகளுக்கு வரதானம் கொடுப்பார். நீங்க அனைவருமே கேட்டிருப்பீங்களே, ஜெகதீஷ் பாய் முதல்ல யஜ்யத்திற்கு வந்த போது பாபா அவருக்கு ஒரு வேலை கொடுத்தார். கவர்னருக்கு கடிதம் எழுதக்கூடிய வேலை கொடுத்தார். அப்போது கலெக்டர், ஐசிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க. அப்போ இரவுல கடிதம் எழுதுறதுக்குன்னு கொடுத்துட்டாச்சு. அவர் கடிதம் எழுத ஆரம்பிச்சா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எல்லோருமே கடிதம் எழுதுறாங்க. அப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு எழுதிக்கலாம் கடிதத்தை அப்படிங்கிறாங்க. ஆனா ஜெகதீஷ் பாய் என்ன முடிவெடுத்தார்னா, இந்த வேலைய யார் கொடுத்தா? ஸ்வயம் பரமாத்மா கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு அவர் டைரி, பெண்ணெல்லாம் எடுத்துட்டு
ஒரு சின்ன டார்ச்சையும் எடுத்துட்டு ரோடுக்கு பக்கம் போயிட்டார். அங்கு ரோட் லைட் இருந்துச்சு. அங்கேயும் உட்கார்ந்து எழுதினார். எழுதிட்டே அப்படியே டைமும் கடந்து போயிடுச்சு. முதல்ல ஹிந்தியில எழுதினார், பிறகு இங்கிலீஷ்ல அதை மாற்றம் செஞ்சார். அவர் திரும்ப வந்தபோது அமிர்த வேளை பாடல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, இவர் எங்கிருந்து வர்றாரு, என்ன வேலை செஞ்சார் அப்படின்னு பாக்குறார். அவர் என்ன செஞ்சார், பாபாவுடைய ஆக்ஞை கட்டளைய ஃபாலோ பண்ணார். ஆனா அடுத்த நாள் பாபா கிளாஸ்ல இதை பத்தி கூட கேட்கல. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, இரவு முழுசும் விழிச்சிருந்து என்ன பிரயோஜனம், பாபா பாருங்க எதையுமே கேட்கலையே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. பிறகு பாபா ஒரு கார்டன்ல, மலைப்பகுதியில ஒரு கார்டனுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கு நடந்து வாக் பண்ணிட்டு இருக்கும்போது பாபா கேட்டார், நேற்று இரவு கொடுத்த வேலையெல்லாம் யார் செய்தீங்க அப்படின்னு கேட்டார். யாருமே கை தூக்கல. ஆனா தாதிமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜெகதீஷ் பாய் செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாபா என்ன வரதானம் கொடுத்தாரு, இன்றிலிருந்து எழுதக்கூடிய பெண், அந்த கலம் பேனா சஞ்சயனுடைய பாட்டு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பாபா அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆக பாபாவுடைய ஆக்ஞாகாரி ஆனதுனால என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க. அப்ப இரண்டாவது வரதானம் என்ன, பாபாவுடைய நியரஸ்ட் மற்றும் டியரஸ்ட் ஆகுங்கள். பாபாவுடைய நியரஸ்ட் மேலும் டியரஸ்டாக யார் ஆகிறாங்க, அதனால என்ன பலன், பாபா என்ன சொன்னாலும் நாம செய்கிறோம். அப்படித்தான் மம்மா என்ன செஞ்சாங்க, சிறிய கன்னிகையாக வந்தாங்க. ஆனா மம்மாங்கிற டைட்டில் அடைஞ்சாங்க. இது ஒரு கமால் இல்லையா? ஹாஞ்சி ஹாஞ்சி என்று மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. பாபா சொன்னதுக்கு எந்த மறுப்புமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஹாஞ்சி, ஓகே சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆக பாபாவுடைய நியரஸ்ட் மற்றும் டியரஸ்டான கன்னிகையாக மம்மா ஆனாங்க. அப்ப இவ்வளவு பெரிய டைட்டில் யாருக்கு கிடைக்கும்? அடுத்து மூன்றாவது வரதானம் என்ன, பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாக ஆகுங்கள். பாபாவுடைய ஆக்ஞாகாரியாக இருக்கக்கூடியவங்க வேறு பேச்சுக்கள்ல போக மாட்டாங்க. பரிவாரத்தின் செல்ல பிள்ளைகளாக ஆயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்போதும் பாபா கிட்ட இருந்து சமர்ப்பண பாவனை இருக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா, பாபா நமக்கு 3 வார்த்தைகள்ல சென்றாதீங்க, போயிடாதீங்க, 3 பர் அப்படிங்கிற வார்த்தைகள்ல போகாதீங்கன்னு தடை விதிக்கிறார். பர சிந்தனை, பர தர்ஷன், பரமத், இந்த 3 வார்த்தைகளை நீக்கிட்டு பர என்று சேர்க்கணும். பிறகு பரோபகாரம் என்ற ரெக்கையை அணிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ள வீணான சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. எங்காவது கோசிப்ல போயிடுறோம், எதையாவது செய்யறோம். இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ். ஆக இந்த பரச்சிந்தனை இது வீழ்ச்சிக்கான வேர் அப்படின்னு பாபா சொல்றார். சுய சிந்தனை முன்னேற்றத்திற்கான ஸ்டெப்ஸ், படிக்கட்டுன்னு சொல்றார். அப்ப பரச்சிந்தனை செய்யறதுனால என்னாகும், நேரம் வீணாக ஆகிடுது. மற்றவங்களை பற்றி சிந்தித்து கொண்டே நம்முடைய முன்னேற்றமே ஏற்படாது, பாபாவிடமிருந்தும் தூரமாகி விடுகிறோம். ஆகவே பாபா என்ன சொல்றார், பர சிந்தனையை மாற்றி சிவ சிந்தனை செய்யுங்கள், ஆத்ம சிந்தனை செய்யுங்க. இன்னொன்று இரண்டாவது பரதர்ஷன், பிறரை பார்த்தல். அதனால என்ன ஆகுது,
எதை பார்த்தாலும் அது உள்ளுக்குள்ள போயிடுது. நம்முடைய பாய்ஜி கூட சொன்னார் இல்லையா, சீரியல் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால அதனுடைய ஆழமான ஒரு பிரபாவம் தாக்கம் உள்ளுக்குள்ள போயிடுது. எனவே பரதர்ஷன், பிறரை பார்த்தல், அதுல போயிடக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்? ஒரே பாபாவை பாருங்கள், பாபாவுடைய குணங்களை பாருங்க, பாபாவுடைய கர்மங்களை பாருங்க. இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்? பாபாவிடம் அன்பும் அதிகரிக்கும். ஆக நாம எப்படிப்பட்ட ஒரு பரிவாரத்தை உருவாக்க போறோம்? சுகமயமான பரிவாரம். அது எப்படி உருவாகும்? பரச்சிந்தனையை விட்டுட்டு சிவ சிந்தனை செய்வதனால, பிரபு சிந்தனை செய்வதனால. அடுத்து மூணாவது நீக்க வேண்டிய விஷயம் பரமத், பிறருடைய வழியில இருக்கிறது. பரமத்துல போயிட்டோம்னா ஸ்ரீமத் எங்க இருக்கும்? அது மறைஞ்சு போயிடும், தெரியாது. அதனாலதான் பாபா சொல்றார், பரமத்துல போயிடாதீங்க. எங்காவது எதையாவது கேட்டா கூட பாபா என்ன சொல்றார்? டேலி பண்ணி பாரு. பாபா என்ன சொல்றார், சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, இதை டேலி பண்ணி பாரு. அப்படி செஞ்சா நாம ஸ்ரீமத் படிதான் நடந்துட்டே இருப்போம். ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை பலனுடையதாக ஆயிடுது. ஏன்னா ஸ்ரீமத்லதான் கல்யாணம், நன்மை என்பது இருக்கு. ஸ்ரீமத்துல ஸ்ரீ, அதாவது சிரேஷ்டத்தன்மை இருக்கு. எனவேதான் சகோதரர்களை ஸ்ரீமான் அப்படின்னும் சகோதரிகளை ஸ்ரீமதி அப்படின்னும் டைட்டில் வைத்து அழைக்கிறாங்க. ஸ்ரீ அப்படின்னாலே சிரேஷ்டம், உயர்ந்தது. இதை விட உயர்ந்த டைட்டில் வேற எதுவுமே கிடையாது. ஆக அந்த 3 பர் அதை நீக்கணும். பாபா என்ன சொன்னார்? பரோபகாரி ஆகணும், அனைவருக்கும் நன்மை ஏற்படணும். சர்வே பவந்து சுகின, சர்வே சந்து நிராமயா, சர்வே பவந்து பஷ்யந்தி, மா கஷ்டித் துக்கு பாக்கு பவேத். அதாவது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, அனைவருக்கும் நன்மை ஏற்படணும், அனைவருக்கும் ஆரோக்கியம் இருக்கணும், அனைவரும் நலமாக இருக்கணும். அப்ப இங்கு யார் அமர்ந்திருக்கிறாங்க? எதிர்கால தேவி தேவதைகள் அமர்ந்திருக்கிறார். இப்ப யாரிடமும் பொறாமை, வெறுப்பு பாவனை, பகை உணர்வு இருக்கக்கூடாது. எனவே இதை பற்றி அனைவரும் ஒரு கமெண்ட்ரி செய்யலாம். அரவிந்த் பாய் அதுக்கான பாடலை ஒலிக்க வைப்பார். மதுபனுடைய குடில்கள்ல பாபாவுடைய குழந்தைகளுக்கான அந்த பாடலை ஒலிக்க வைக்கணும். நாம அனைவரும் பாபாவுடைய மெயின் கேட்ல மேல எழுதப்பட்டிருக்கிறத பார்த்திருப்போம். பவித்ர பவ, யோகி பவ. அப்ப இன்றைய முரளியில கூட இந்த வாக்கியங்கள் இருக்கு, பவித்திரம், யோகி. ஆக மேலிருந்து பாபாவுடைய வரதானத்தை அனுபவம் செய்தபடி இப்போ அந்த கேட்டிற்குள்ளாக நுழையுங்க. உள்ள நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. முதல்ல மதுபனுடைய குடிலுக்கு போகலாம். அங்கு மேலிருந்து பச்சை நிற கதிர்கள் வருது. சூரிய கதிர்கள் மேல விழுந்த பிறகு மதுபனுடைய ஃபீலிங் ஏற்படுது. இப்பொழுது நீங்க ஹால்ல அமர்ந்திருக்கிறீங்க. அங்கு அமர்குஞ்ச் இருக்கிறது. மேலிருந்து புதிய பழங்கள், சுவையான மாம்பழங்கள் உங்க மடியில விழுது. நமக்கு பிரத்யக்ஷ பலன் கிடைத்து விட்டுச்சு அப்படின்னு கூட பாபா சொல்கிறார். சத்தியத்திற்கு போயிட்டு சுவையான பழரசம் அருந்துவீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார். எனவே இப்பொழுது இங்கேயே பிரத்யக்ஷ பலன் கிடைத்து விட்டது.
இங்கு லிச்சி மரமும் இருக்கு. இப்பொழுது நன்றாக பழுத்த லிச்சி பழம் 1-2 உங்க மடியில விழுகிறது. இப்படி நினைவு பண்ணுங்க. பாபா பிரத்யக்ஷ பலன் கொடுக்கின்றார். பாபாவோடு கான்வர்சேஷன் செய்தபடி இப்பொழுது நீங்க இன்னும் முன்னால போங்க. பாபாவுடைய ரூம் வரைக்கும் போங்க. அங்கு வெண்மை நிறத்துல பாபா ஃபரிஸ்தாவாக நின்று கொண்டு வரதானம் கொடுக்கிறார். பாப் சமான் ஆகுங்கள். கடைசியில பிரம்மா பாபா தாதி பிரகாஷ்மணியுடைய கை மீது கை வைத்து எல்லா சக்திகளையும் டிரான்ஸ்பர் செய்தது போல எனக்கும் எல்லா சக்திகளையும் பாபா டிரான்ஸ்பர் செய்கிறார் என்று நினைங்க. நான் மிகவும் சக்திசாலியாக உணர்றேன். இப்படிப்பட்ட சக்திசாலியான வைப்ரேஷன்ஸோடு ஹிஸ்டரி ஹாலுக்கு போங்க. பாபா இடையிடையும் சொல்லிட்டு இருக்கிறார், கடைசி வரை மாயா உங்களை தாக்குதல் செய்யும். எனவே பாபாவோடு இருங்கள். மேலும் பவித்ரதா, என்னுடைய ஸ்வ தர்மம் என்பதில் உறுதியாக இருங்கள். இந்த ஸ்வ தர்மத்தை ஒருபோதும் குலைக்க முடியாது. பாபா அப்படிப்பட்ட சக்தியை எனக்கு கொடுக்கின்றார். பரஸ்திதிகள் நிறைய வரும். ஆனால் அந்த பரஸ்திதிகளில் நான் வெற்றியாளராக வேண்டும். அங்கு பிரம்மா பாபாவோடு நிறைய உரையாடல் செய்தபடி போட்டோஸ், சீனரிஸ் எல்லாம் பார்த்து கொண்டே இன்னும் முன்னால போங்க. சாந்தி ஸ்தம்பத்திற்கு போங்க. அங்கு மேலிருந்து சிவப்பு நிற ஒளி கதிர்கள் வருது. பாபா கூட சொல்கிறார் இல்லையா, நீங்கள் சம்பூர்ண நிலை அடையும் போது சாந்தி ஸ்தம்பத்தை வலம் வரீங்க. உங்களை சுற்றியபடி முழு ஃபரிஸ்தாவாக பாபாவும் இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஃபரிஸ்தாவாகி வதனத்தில் பாபாவின் கூடவே மேலே பரந்தாமத்திற்கு பறந்து செல்லுங்க. பாபா விதை ரூபமாக இருக்கின்றார். பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளை அடைந்து முழு சிருஷ்டிக்கும் கொடுத்துடுங்க. ஏன்னா 4 திசைகளையும் விகாரங்கள் என்ற அக்னி தான் இருக்கு. இந்த பூமி, ஆகாசம் அனைத்திற்கும் நீங்க சகாஷ் கொடுங்க. அனைவரும் சாந்தமாக ஆகட்டும். கடலுக்கும் சகாஷ் கொடுங்க. தண்ணீரும் பவித்திரமாக ஆகட்டும். காற்றுக்கும் கொடுங்க. காற்று சுத்தமான காற்றாக வீசட்டும். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு மீண்டும் உங்களுடைய இடத்துக்கு திரும்ப வாருங்கள். ஓம் சாந்தி.